ஸோ ஃப்ரீலான்சிங்கில் உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியாக பேச தெரியலைன்னா கூட உங்களுக்கு கிளைண்ட் மிஸ் ஆகலாம். ஸோ இந்த மெசேஜை பாருங்கள். இதில் கிளைண்ட் கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் இல்லைன்னா இந்த ஒர்க் எல்லாம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னே தெரியாது. ஸோ இதுக்குரிய காரணம் வந்து நான் அவ்வளோ மல்டி டேலண்டட் எல்லாம் கிடையாது, நாம் பேசுகிற விதம். ஏன்னா இங்கே கிளைண்ட் வந்து உங்களோட பேசுகிறப்போ நீங்கள் ஒவ்வொரு மெசேஜ் பண்ணுறப்போவும் அது கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். அதாவது கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு டாஸ்க்கை தரல, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பை தூக்கி உங்ககிட்ட தராங்க. ஸோ உங்ககிட்ட தந்துட்டா ஓகே ஹி கேன் டேக் கேர் ஆஃப் தட் என்று சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்களோட பேசணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டை செய்ய வந்து கேன் யூ மேக் திஸ் சேஞ்சஸ் ஆன் வெப்சைட் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து எஸ் ஐ கேன் டூ தட் அண்ட் ஒன் வேர்ட்லையும் ஆன்சர் சொல்லலாம். அதே நேரம் நோ ப்ராப்ளம், ஐ கேன் டெஃபினெட்லி டூ தட், நோ வரிஸ், ஜஸ்ட் லீவ் இட் அவுட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் தட் என்று ஒரு வசனமாகவும் சொல்லலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு வேர்ட் தான், என் கிளைண்ட்டுக்கு எஸ் ஓனோங்கிற மாதிரி ஒரு வேர்டில் இருக்கும். பட் அதே நேரம் நான் ரெண்டாவது சொன்ன மாதிரி சொன்னால் அது கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் நம்ம பேசுகிறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லைங்கிற மாதிரி 2-3 வேர்ட்ஸை ஆட் பண்ணி கிளைண்ட்டோட பேசுகிறப்போ கிளைண்ட் வந்து எப்போவும் நம்ம கிட்ட தான் ஓடி வருவார். ஸோ எல்லா கிளைண்ட்டோட நீங்கள் இப்படி பேசுவீங்களா இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் கிளைண்ட்ஸ் வார விதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ட்ரஸ்ட்வர்த்தியாகவும் ஃப்ரீலான்சிங்கில் பேச கற்றுக்கொள்ளுங்க.